வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. இந்தியன் வங்கியிலிருந்து புது வேலை ஓஏ, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணி வந்திருக்கு. ஃபைல்ஸ் சரிபார்க்கிற மாதிரியான பணி. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸே எலிஜிபிள் தான். 40 வயது வரையும் தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27,500 வரையும் உங்களுக்கான சம்பளமும் இருக்கும். பணியிடம் தமிழ்நாட்டில் இருக்குது. முழு தகவல் சொல்கிறேன். எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் வைஸ் சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைன் முறையில், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. அப்புறம் உங்களோட சுய விவரங்களை எழுதிருங்க. பெயர், அப்பா பெயர், ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா ரிலவெண்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் கல்வி தகுதிக்கானது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன டிகிரிஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த டிகிரிஸ் என்ன, அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஐ மீன் என்ன ஸ்ட்ரீம், எங்கே படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், இது போன்ற தகவல் எல்லாமே கொடுத்துருங்க. ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுங்க. இல்லை ஜஸ்ட் இந்த இடத்துல எல்லா டேபையும் நீங்கள் வந்து ஐஃபன் மாதிரி போட்டு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் பேஸ் போட்டு சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது ஆஃப்லைன் முறையில் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கைப்பட எழுதி சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இந்தியன் பேங்க்குக்கு கீழே செயல்படக்கூடிய இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. தமிழகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து கூட வேலைவாய்ப்பு வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோஸ் கூட செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஒரு இந்திய வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. தற்போது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கு. அடுத்தடுத்ததாக ஒரு மாவட்டமாக வரும். இதை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். வர மே 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்கள சென்று அடையணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன பதவிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது ஓஏ அப்படிங்கிற பதவி சப்போர்ட் ஸ்டாஃபாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, எவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒரு போஸ்ட் தாங்க இருக்குது இந்த ஓஏ பதவி. ஏஜ் வந்து 22லேருந்து 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டிகிரி, அதாவது ஷல் பி அ கிராஜுவேட், அதாவது பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி 3 இயர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் பாருங்கள். லோக்கல் லாங்குவேஜான தமிழ் வந்து நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். தமிழ் தான் கட்டாயம், இங்கிலீஷோ ஹிந்தியோ அதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். டெக்னிக்கல் ஸ்கில் பாருங்கள். ஷல் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது இந்த வேர்டு, எக்ஸலு இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் தான். அப்புறம் வந்து இந்த டேலி, இன்டர்நெட்டு, டைப்பிங் ஸ்கில்லு இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருந்தால் ஓகே, இது போன்ற டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சால் அது ஆடட் அட்வான்டேஜ். ஒரு 2 பேர் வராங்க அப்படின்னா இப்போ டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியுது, டைப்பிங் தெரியுது, இங்கிலீஷில் ஸ்கில் இது போன்ற விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அவங்கள தான் எடுத்துப்பாங்க. அதுதான்
அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபர்டு, பட் நாட் மேண்டட்ரி. கண்டிப்பாக வேணும்னு கிடையாது, ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஓகே, இவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. சேலரி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு 27,500 வரையும் உங்களுக்கான கன்சால்டேட் பே இருக்கும். அது இல்லாமல் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு கன்வெயன்ஸ் அலவன்ஸ், மந்த்லி மொபைல் அலவன்ஸ், இபிஎஃப், இஎஸ்ஐ, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்களா. indianbank.bank.inல போயிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் காட்டியிருந்தேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணி நார்மல் போஸ்ட்டு இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு வர மே 2ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு கவருக்குள்ளே தானே உங்களோட அப்ளிகேஷன் ஜெராக்ஸ், சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுருவீங்க. மேலே இந்த அட்ரஸை இங்கே எழுதிருவீங்க, உங்கள் அட்ரஸை இங்கே எழுதிருவீங்க. இந்த கவருக்கு மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த கவருக்கு மேலே ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ், டீட்டெயில்டு அட்ரஸ் வித் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமோட மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புங்க. அது வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இனிஷியலாக ஒரு 1 year இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்குது. ஜென்ரல் நாலேஜு, கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி தொடர்பாக பர்சனல் இன்டர்வியூமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங் தான். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒன் டைம் நீங்களும் செக் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வந்து டெம்பரரியான ஜாப் தான். அடுத்தடுத்து ஃபர்தராக இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு வரும், நான் நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.